இயக்குனர் செல்வராகவன் இயக்கியுள்ள எஸ்.ஏ. சூர்யா நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த படத்தில் இருக்கிற கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியம் ராம்சே வீட்டுக்கு கேர்டேக்கருக்காக வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கையில் அட்ரஸ் பேப்பர் இருக்கும். அதே செகண்ட் ஃப்ரேமில் ஆவி மரியம் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கும் அந்த கையில் அட்ரஸ் பேப்பர் இருக்கும். அடுத்த ஃப்ரேமில் மரியம் வீட்டுக்குள்ளே வரும்போது கையில் பேப்பர் எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கல அட்ரஸ் பேப்பர் தானே அப்படின்னு. அப்போ லாஸ்ட் ஃப்ரேமில் கேட்டுக்குள்ளே வர வரைக்கும் கையில் பேப்பர் வச்சுருப்பாங்க. இந்த சீனில் மரியம் தனி ரூம் வேணும்னு கேட்டு ராம்சே ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க. அப்போதைக்கு நந்திதா கட்டில் படுத்துருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. கட்டிலுக்கு கீழே ஒரு செப்பல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நிழலுக்கு வெளியில் இருக்கும் அந்த செப்பல். செகண்ட் ஃப்ரேமில் நிழலுக்கு உள்ளக்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் டு ஃப்ரேம் அந்த செப்பலோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மரியம் குழந்தை ரூமுக்குள்ளே வருவாங்க. அப்போதைக்கு அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பூனை பொம்மை இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு பூனை பொம்மை இருக்கும். அதே செகண்ட் ஃப்ரேமில் அந்த குழந்தை எந்திரிச்சு நிற்கும் போது அந்த பூனை பொம்மை அங்கே இருக்காது. இந்த சீனில் ஒரு கண்ணு தெரியாத தாத்தா பழக்கடை வச்சுருப்பாரு. அப்போ ஒரு திருடன் பழத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு போகிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 2 ஆப்பிள் கீழே விழுந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆப்பிள் ரைட் சைட்லேயும் 2வது ஆப்பிள் லெஃப்ட் சைட்லேயும் விழுந்திருக்கும். ஆனால் மரியம் அதை தடுக்கிறக்காண்டி ஓடி வரும்போது ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் மரியம் குழந்தை எழுப்புறதுக்காக வருவாங்க. அப்போதைக்கு டயலாக்ஸ் எல்லாமே மார்னிங் டயலாக்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த ரூமில் இருக்கிற ஒரு வாட்சை நல்லா கவனிச்சோம்னா 4:45 இருக்கும். ராம்சேயோட ஒய்ஃபும் பார்ட்டிக்கு வருவாங்க. அப்போதைக்கு அங்கே இருக்கிற நாயோட பெல்ட்டை கவனிச்சோம்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சீனில் ராம்சே போதைனால மரியம் ரூமுக்கு மாறி வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ரூம் லாக் பண்ணும்போது ராம்சே செப்பல் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மரியம் பக்கத்தில் வரும் அப்பையும் செப்பல் இருக்கும். ஆனால் இடையில 2-3 ஃப்ரேமுக்கு செப்பல் இருக்காது. அப்போதைக்கு அந்த செப்பல் ரூமோட கதவுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மரியம் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் மரியம்னால எந்த ஒரு பொருளையுமே தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்த சீனில் செத்து போனால் அடுத்த சீன்லேயே மண்ணில் இருந்து நார்மலாக எந்திரிச்சு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த பொருளையுமே தொட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி மண்ணில் இருந்து எந்திரிச்சு வர முடியும்? இந்த சீனில் குழந்தை தண்ணியில் விழுகிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு மரியம் தான் காப்பாற்றுவாங்க. அதில் மரியமுடைய கால் தடை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட கால் தடத்தை காமிக்க மறந்துருப்பாங்க. இந்த சீனில் ராம்சே வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் லாரியில் மோதி சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சிடெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கையில் ஒரு பேக் இருக்கும். அதே ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த பேக்கு மிஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பை.